வணக்கம் மாணவ செல்வங்களே! நான் 10ஆம் வகுப்பு உயிரியலின் இனப்பெருக்கம் பாடத்திலிருந்து உயிரணு பிரிவு மற்றும் உயிரணு சுழற்சியின் தலைப்பை பற்றி புதிய மற்றும் சுவாரஸ்யமான காணொளியை பார்ப்பதற்காக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். அனைத்து உயிரினங்களும் இனப்பெருக்கம் மூலம் தங்கள் இனத்தை தொடர்கின்றன என்பதை நாம் அறிவோம். இனப்பெருக்கம் செயல்முறை எவ்வாறு நடைபெறுகிறது? ஒரு பெற்றோர் உயிரணு பிரிந்து 2 மகள் உயிரணுக்களாக மாறுவது ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? ஆம், அது அமீபா போன்ற ஒரு உயிர்மங்களால் ஆன உயிரினங்களில் இனப்பெருக்கம் இரு கூற்று பிளவு மூலம் நிகழ்கிறது. எனவே இனப்பெருக்கம் என்பது உயிரணு பிரிவின் ஒரு செயல்முறையாகும். சிதைந்த தோலுடன் எந்த காயமும் புதிய தோலுடன் மாற்றப்படுவதை நீங்கள் கவனித்தீர்களா? இது உயிரணு பிரிவின் மூலமும் சாத்தியமாகும் மற்றும் சேதமடைந்த உயிரணுக்கள் புதிய உயிரணுக்களால் மாற்றப்படுகின்றன. இப்போது உயிரணு பிரிவு என்பது புதிய உயிரணுக்களை உருவாக்குவதற்கும் சேதமடைந்த உயிரணுக்களை சரி செய்வதற்கும் என்று ஒரு பொதுவான யோசனையை பெறுவோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நீங்கள் இதை பற்றி அறிந்து கொள்வீர்கள். உயிரணு பிரிவின் கண்டுபிடிப்பு, மனிதர்களில் உயிரணு பிரிவு, உயிரணு சுழற்சி, இழையுறு பிரிவு, ஒடுக்கற் பிரிவு, முக்கிய வார்த்தைகள்: நிறப்புரிகள், ஒத்த நிறத்திரிகள், நிறப்புரி மையம், இடைநிலை, இழையுறு பிரிவு, உயிரணு கணிக பகுப்பு, ஒடுக்கற் பிரிவு. உயிரணு பிரிவு மற்றும் உயிரணு சுழற்சி பற்றிய கருத்து வரைபடத்தை பார்ப்போம். உயிரணு பிரிவு மற்றும் வாழ்க்கையின் தொடர்ச்சி. சாதாரணமான உடல் உயிரணுக்கள் மற்றும் பாலின உயிரணுக்கள் அல்லது பாலணுக்கள் உயிரணு பிரிவு ஏற்படுகிறது. விர்ச்சோ உயிரணு கோட்பாட்டை முன்மொழிந்தார் மற்றும் ஆம்னிஸ் செல்லுலா டி செல்லுலா என்ற சொற்றொடரை வழங்கினார். இதன் பொருள் உயிரணுக்கள் முன்பே இருக்கும் உயிரணுக்களிலிருந்து எழுகின்றன மற்றும் புதிய உயிரணுக்களை உருவாக்குவதில் உயிரணு பிரிவின் முக்கியத்துவத்தை குறிக்கிறது. 1852ஆம் ஆண்டில் ஒரு ஜெர்மன் விஞ்ஞானி ராபர்ட் ரீமேக் கருவை கவனித்து உயிரணு பிரிவு பற்றிய தனது அவதானிப்புகளை வெளியிட்டார். உயிரணுக்களின் இருகூற்று பிளவு விலங்கு உயிரணுக்களை இனப்பெருக்கம் செய்வதற்கான வழிமுறையாகும் என்று அவர் கூறினார்.
1879ஆம் ஆண்டில் வால்டர் ஃப்ளமிங் அணுக்கருவில் உள்ள சரம் போன்ற அமைப்புகளைக் கொண்ட உயிரணுக்கள் உயிரணு பிரிவின் போது நீளமாக பிரிவதை கவனித்தார். அவர் பிரிவு இழையுறு பிரிவு, அதாவது இழையுறு பிரிவு அத்தகைய செயல்முறைக்கு பெயரிட்டார். மைட்டோஸ் என்பது பிரிக்கும் கட்டமைப்புகள் நூல்களை ஒத்திருப்பதால் மெல்லிய நூல்கள் என்று பொருள். பின்னர் இந்த நூல் போன்ற அமைப்புகளுக்கு நிற உடல்கள் என்று பொருள்படும் நிறப்புரிகள் என்று பெயரிடப்பட்டது. வில்கிம்ஸ் ரூக்ஸ் நிறப்புரிகள் வேறுபட்ட பரம்பரை கூறுகளாக கொண்டுள்ளன என்று முன்மொழிந்தார். ஃப்ளமிங் இந்த உறுப்புகளின் நீளமான பிளவு மற்றும் சமமான பிரிவை கவனித்தார். கிரிகோர் மெண்டல் பட்டாணியில் உள்ள பரம்பரை கூறுகளை கண்டுபிடித்தார் மற்றும் மரபணு பொருளை சுமந்து செல்லும் நிறப்புரிகளின் மைய பாத்திரத்தை அங்கீகரித்தார். ஒரே இனத்தை சேர்ந்த தனிநபர்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளில் ஒரே எண்ணிக்கையிலான நிறப்புரிகளை கொண்டிருப்பதாக ஆகஸ்ட் வேஸ்மேன் அனுமானித்தார். தொடர்ச்சியான உயிரணு பிரிவுகளில் நிறப்புரிகளின் எண்ணிக்கை எப்போதும் மாறாமல் இருக்கும். ஆயிரத்து 904ஆம் ஆண்டில் தியோடர் போவரி மைட்டோட்டோயிக் பிரிவின் திட்டத்தை உறுதிப்படுத்தினார். ஆயிரத்து 953ஆம் ஆண்டில் ஜேம்ஸ் வாட்ஸ்மன் மற்றும் பிரான்சிஸ் கிரீக் ஆகியோர் டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலம் அல்லது டிஎன்ஏவின் வேதியியல் தன்மையை தீர்மானித்தார். ஒரே எண்ணிக்கையிலான நிறப்புரிகளை வைத்திருக்கும் அனைத்து உடல் உயிரணுக்களும் இழையுறு பிரிவு நடைபெறுகிறது. மியோட்டிக் பிரிவு பாலின உயிரணுக்களில் நடைபெறுகிறது, அங்கு நிறப்புரி எண் பாதியாகிறது. மனிதர்களில் உயிரணு பிரிவு. உயிரணு என்பது வாழ்க்கையின் கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டு அலகு ஆகும். உயிரணு பிரிவின் செயல்முறை மனிதர்களில் மிகவும் வளர்ச்சியடைந்துள்ளது மற்றும் பல்லுயிரணு உயிரினங்களில் மிகவும் கட்டுப்படுத்தப்படுகிறது. இதயத்தில் உள்ள உயிரணுக்கள் மற்றும் மூளை ஒருபோதும் பிரிவதில்லை. சிவப்பு இரத்த அணுக்களை உருவாக்க எலும்பு மஜ்ஜை உயிரணுக்கள் தீவிரமாக பிரிக்கப்படுகின்றன. காயம் அல்லது காயம் இரத்தப்போக்கு ஏற்படலாம். விரைவில் இரத்தப்போக்கு நிறுத்த ஒரு இரத்த உறைவு உருவாகிறது. இது பல்வேறு ரசாயனங்களை கொண்டு வருகிறது. தோல் உயிரணுக்களை பிரித்து
காயத்தை குணப்படுத்த தூண்டுகிறது. குணப்படுத்தும் போது உயிரணு பிரிவு நின்று விடுகிறது. ஆனால் புற்றுநோய் உயிரணுக்கள் வளர்ச்சி ஒழுங்குபடுத்தும் காரணிகளுக்கு பதிலளிக்காது. தொடர்ந்து பிரிந்து இறுதியில் புரவலரை கொல்லும். உயிரணு சுழற்சி. உயிரணு பிரிவு செயல்முறை இழையுறு பிரிவு என்று அழைக்கப்படுகிறது. மேலும் 40 முதல் 60 நிமிடங்களில் முடிவடைகிறது. இரண்டு உயிரணு பிரிவுகளுக்கு இடைப்பட்ட காலம் இடைநிலைமை எனப்படும். இந்த காலகட்டத்தில் மரபணு பொருள் அதன் நகலை உருவாக்குகிறது மற்றும் மகள் செல்களுக்கு சமமாக விநியோகிக்கப்படுகிறது. இடைநிலை 3 கட்டங்களாக பிரிக்கலாம். G1 கட்டம் அல்லது இடைவெளி 1 கட்டம் என்பது இழையுறு பிரிவு முடிவிற்கு DNA பிரதியெடுப்பின் தொடக்கத்திற்கும் இடையிலான இணைக்கும் காலம் ஆகும். இந்த காலகட்டத்தில் உயிரணு அளவு அதிகரிக்கிறது. S கட்டம் அல்லது தொகுப்பு கட்டம் என்பது DNA தொகுப்பு மற்றும் நிறப்புரிகளின் நகல் ஆகும். G2 கட்டம் அல்லது இடைவெளி 2 கட்டம் என்பது DNA நகலெடுப்பின் முடிவிற்கும் இழையுறு பிரிவு தொடக்கத்திற்கும் இடைப்பட்ட நேரமாகும். உயிரணு உறுப்புகள் பிரிந்து இழையுறு பிரிவுக்கு நிறப்புரிகளை தயாரிக்கின்றன. M கட்டம் என்பது மைட்டோட்டோயிக் செல் பிரிவு கட்டமாகும். ஜான்சன் மற்றும் பொட்டு நரசிம்ம ராவ் ஆகியோர் உயிரணு இணைவு நுட்பத்துடன் இடைநிலை நிறப்புரிகளின் கட்டமைப்பை வெளிப்படுத்தினர். உயிரணுக்களில் ஒரு கரு மற்றும் நிறப்புரிகள் உள்ளன. எந்த வகை உயிரணு பிரிவுக்கும் முன் நிறப்புரி எண் இரட்டிப்பாகும். அதாவது நிறப்புரி எண் 2n என்றால் அது 4n வரை இரட்டிப்பாகும். நிறப்புரிகள் DNA மற்றும் புரதங்களால் ஆன கட்டமைப்புகள். மனிதர்களில் ஒவ்வொரு உயிரணுக்களிலும் 23 ஜோடி நிறப்புரிகள் உள்ளன. ஒரு நிறப்புரி கட்டமைப்பை 2 முக்கிய பகுதிகளாக பிரிக்கலாம். நிறப்புரி மையம் மற்றும் கைகள். நிறப்புரி மையம் என்பது இரு கரங்களும் சந்திக்கும் மையப்பகுதி. இது உயிரணு பிரிவில் முக்கிய பங்கு வகிக்கிறது மற்றும் இழையுறு பிரிவு மற்றும் ஒடுக்கற் பிரிவின் போது நிறப்புரியை துண்டிக்க பொறுப்பாகும். நிறப்புரி கைகள் P கை அல்லது குறுகிய கை மற்றும் Q கை அல்லது நீண்ட கையாக இருக்கலாம்.
கைகள் டிஎன்ஏ மற்றும் புரோட்டீன்களை இறுக்கமாக சுருட்டி நிறப்புரிகளுக்கு எக்ஸ் வடிவத்தை வழங்கும் மரபுக்கூறு என்ற அமைப்பை உருவாக்குகின்றன. இப்போது நாம் இடைநிலை நிறப்புரி கட்டமைப்பை உள்ளடக்கியுள்ளோம். எனவே மைட்டோட்டிக் கட்டத்திற்கு செல்வோம். உயிரணுக்கள் பிரிக்கும் அற்புதமான பகுதி. சோமடிக் உயிரணுக்கள் மற்றும் ஸ்டெம் உயிரணுக்கள் இழையுறு பிரிவால் பிரிக்கப்படுகின்றன. இழையுறு பிரிவு இரண்டு முக்கிய படிகள் மூலம் முடிக்கப்படுகிறது. இந்த இரண்டு படிகள் உட்கரு பிரிவு அல்லது நியூக்ளியர் பிரிவு மற்றும் உயிரணு கணிக பகுப்பு அல்லது திசுவரை பிரிவு. உட்கரு பிரிப்பு 4 படிகள் மூலம் முடிக்கப்படுகிறது. இழையுறு பிரிவு முதல் நிலை புரோபேஸ் ஆகும். புரோபேஸில் மெல்லிய நூல் போன்ற நிறப்புரிகளின் ஒடுக்கம் ஏற்படுகிறது மற்றும் அவை குறுகியதாகவும் தடிமனாகவும் மாறும். நிறப்புரிகள் அவற்றின் ஜோடி ஒத்த நிறத்திரிகளுடன் தோன்றும். துணை கருமணிகள் நகலெடுத்து உயிரணுக்களின் எதிர் துருவங்களுக்கு நகர்கின்றன. இந்த நிலையில் அணுக்கரு உறை உடைந்து நிறப்புரிகளின் இயக்கத்தை வழிநடத்த சுழல் கருவி உருவாகிறது. மைய நிலையில் நிறப்புரிகள் உயிரணுவின் பூமத்திய ரேகையில் வரிசையாக நிற்கின்றன. இரண்டு மகள் உயிரணுக்களுக்குள் சமமாக விநியோகிக்கப்படுகின்றன. பின்னர் முன்கடை நிலை வருகிறது. ஒத்த நிறத்தடிகள் பிரிந்து உயிரணுவின் எதிர்முனைகளை நோக்கி நகர்கின்றன. ஒவ்வொரு மகள் உயிரணுவும் ஒரு முழுமையான நிறைப்புரிகளை பெறுவதை உறுதி செய்கின்றன. கடைசியாக இறுதி பருவத்தில் இழையுறு பிரிவு இறுதி கட்டத்தை குறிக்கிறது. அங்கு பிரிக்கப்பட்ட நிறப்புரிகளை சுற்றி இரண்டு கருக்கள் உருவாகின்றன. இந்த வழியில் உட்கரு பிரிவு முடிவடைகிறது மற்றும் உயிரணு கணிக பகுப்பு தொடங்குகிறது. உயிரணு கணிகம் உயிரணு கணிக பகுப்புகளால் பிரிக்கப்படுகிறது மற்றும் இரண்டு புதிய உயிரணுக்கள் உருவாகின்றன. அவை மகள் உயிரணுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. உயிரணுவின் மெட்டாஃபேஸ் தட்டில் ஒரு உச்சநிலை அல்லது பள்ளம் உருவாகிறது. இது படிப்படியாக ஆழமடைந்து இரண்டு புதிய உயிரணுக்களை உருவாக்குகிறது. இருப்பினும் தாவர உயிரணுக்களில் உச்சநிலைக்கு பதிலாக உயிரணுவின் நடுப்பகுதியில் சரியாக ஒரு உயிரணு தட்டு உருவாகிறது.
செல் தகடு இருபுறமும் உள்ள உயிரணு சுவர்களை அடையும் வரை வெளிப்புறமாக வளர்ந்து இருக்கும் உயிரணு சுவருடன் இணைகிறது. இதனால் உயிரணு கணிக பகுப்பு முடிந்தது. உடலின் வளர்ச்சிக்கும் காயம் ஆற்றுவதற்கும் இரத்த அணுக்கள் உருவாகுவதற்கும் இழையுறு பிரிவு அவசியம். இழையுறு பிரிவை போலல்லாமல் இது பெரும்பாலான உயிரணுக்களில் பிரிவுக்கான தொடர்ச்சியான செயல்முறையாகும். பாலியல் இனப்பெருக்கத்தில் பாலணுக்கள் உருவாகும் போது மட்டும் ஒடுக்கர் பிரிவு ஏற்படுகிறது. ஒடுக்கர் பிரிவு இரண்டு கட்டங்களை கொண்டுள்ளது. ஒடுக்கர் பிரிவு ஒன்றில் உயிரணுவின் டிஎன்ஏ நகலெடுக்கிறது, மேலும் ஒத்தமைப்பு நிறப்புரிகள் இணைகின்றன, டெட்ரான்கள் எனப்படும் கட்டமைப்புகளை உருவாக்குகின்றன. கிராசிங் ஓவர் எனப்படும் செயல்முறை மூலம் தாய் மற்றும் தந்தை வழி நிறப்புரிகளுக்கு இடையில் மரபணு பொருளை பரிமாறிக்கொள்வதில் டெட்ரான்கள் குறிப்பிடத்தக்கதாக பங்கு வகிக்கின்றன. இந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வு மரபணுக்களின் புதிய சேர்க்கைகளை அறிமுகப்படுத்துகிறது, சந்ததிகளில் மரபணு வேறுபாட்டை உறுதி செய்கிறது. ஒடுக்கர் பிரிவு 2 என்பது இழையுறு பிரிவை போன்றது, ஏனெனில் இரண்டு ஹேப்ளாய்டு மகள் உயிரணுக்கள் ஒடுக்கர் பிரிவு ஒன்றில் உருவாகின்றன. இவை மறுசீரமைக்கப்பட்ட ஒத்த நிறப்புரிகளை பிரிப்பதின் மூலம் ஒரு டிப்ளாய்டு, அதாவது இரண்டு என் கலத்திலிருந்து நான்கு ஹப்ளாய்டு மகள் உயிரணுக்களை, அதாவது என் உருவாக்குகின்றன. இதனால் ஒடுக்கர் பிரிவு குறைப்பு பிரிவு என்று அழைக்கப்படுகிறது. கேமெட் அல்லது வித்து உருவாக்கம் ஒடுக்கர் பிரிவு மூலம் நிகழ்கிறது. ஒடுக்கர் பிரிவின் போது கிராசிங் ஓவர் நிகழ்கிறது. இதன் விளைவாக மரபணு மறுசீரமைப்பு ஏற்படுகிறது. இதன் காரணமாக நான்கு மகள் உயிரணுக்களும் பெற்றோர் உயிரணு மற்றும் ஒருவருக்கொருவர் மரபணு ரீதியாக வேறுபட்டவை. மேலும் உயர் வகுப்புகளில் உயிரணு சுழற்சி மற்றும் உயிரணு பிரிவு பற்றிய விரிவாக அறிந்து கொள்வீர்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன்.